ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பர்முட்டேஷன்ஸ் பார்க்க போகிறோம். பர்முட்டேஷன்ஸ் அப்படின்னு என்னென்னா ஒரு அரேஞ்ச்மெண்ட். ஓகேங்களா, இது அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறப்போ ஈச் ஆஃப் த அரேஞ்ச்மெண்ட்ஸ் விச் கேன் பி மேடு பை டேக்கிங் சம் ஆர் ஆல் ஆஃப் எ நம்பர் ஆஃப் திங்ஸ் இஸ் கால்ட் ஏ பர்முட்டேஷன். அதாவது வந்து அரேஞ்ச் பண்ணி சில திங்ஸோ இல்லை வந்து ஆல் திங்ஸோ எடுக்கிறத நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா பர்முட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். பர்முட்டேஷனுங்கிறப்ப பி அப்படிங்கிற லெட்டரில் சொல்லுவோம் கண்ணு. இப்போ பாருங்கள், அதுக்கு தியரம் ஒன்று இருக்குது. இஃப் என் are positive integers and r less than or equal to n, rங்கிறது n விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும், then the number of permutation of n distinct objects taken r at a time is n, n minus 1, n minus 2, அதாவது ஒன்றுனா குறைஞ்சிக்கிட்டே போகுங்கன்னு. எது வரைக்கும் n minus r plus 1 வரைக்கும். ஓகேங்களா, சரி. இப்போ இதுக்கு நமக்கு ப்ரூஃப், இது வந்து ஒரு தியரம் கண்ணு. இஃப் n, rங்கிறது பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் அண்ட் r less than or equal to n, then the number of permutation of n distinct objects, அதாவது வேறு வேறு ஆப்ஜெக்ட்ஸுக்கு taken r வரைக்கும், ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஆப்ஜெக்ட்ஸ் வரைக்கும் எடுத்துக்கிறோம். அட் எ டைம் வந்து பார்த்தோன்னா என்னென்னு ப்ரூவ் பண்ணணும், n into n minus 1, n minus 2 எக்ஸெட்ரா n minus r plus 1ன்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா, பாருங்கள் ப்ரூஃப் பாருங்கள். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பர்முட்டேஷன் ஆஃப் n distinct object taken r. ஓகேங்களா, டிஸ்டின்ட் ஆப்ஜெக்ட் வந்து ஆர் வரைக்கும் எடுத்துக்கிறேன். அட் எ டைம் இன்ஃபார்ம்டு பை ஃபில்லிங் ஆர் பொசிஷன்ஸ், அதாவது நான் இது ஃபில் பண்ணி காமிச்சிருக்கேன் ஆர் பொசிஷன் வரைக்கும். இன் எ ரோ வித் ஆப்ஜெக்ட்ஸ் சூஷன் ஃப்ரம் த கிவன் n டிஸ்டின்ட் ஆப்ஜெக்ட்ஸ். அதுக்கான ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் நான் எடுத்துக்கிறேன் என்னன்னு. அடுத்த ஆப்ஜெக்ட்டில் வந்து இதோட ஒன்று கம்மியாக n minus 1, அடுத்து n minus 2. அதே மாதிரி ஆர்த் பிளேஸில் ஆப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, அப்போ ஆர்த் பிளேஸில் என்ன இருக்கும் அப்படின்னா, இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிறது n minus, அதாவது n minus r minus 1 வரைக்கும் ஆர்த் பிளேஸ் வரைக்கும் இருக்குன்னா அதோட ஒன்று கம்மியாக எடுப்போம். அதான் இங்கே போட்டு காமிச்சிருக்கேன் பாரு, n minus r minus 1ன்னு கிடைக்கும். இங்கே ஃபஸ்ட்டு பிளேஸில் என்னங்களா, அதாவது n minus 0ன்னு வந்திருக்கும், இதோட ஒன்று கம்மியாக. அடுத்து இது செகண்ட் பிளேஸில் இதோட ஒன்று கம்மியாக n minus 1, தேர்ட் பிளேஸில் n minus 2. அதே மாதிரி ஆர்த் பிளேஸில் போடுறப்போ n minus r-ஓட ஒன்று கம்மியாக இருக்கும், அதான் r minus 1. ஸோ இது உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா n minus r plus 1ங்கிறது இந்த பிளேஸில் கிடச்சிருக்கு. ஓகேங்களா, இப்போ ஒவ்வொன்றையும் நம்ம எடுத்துகிறோம். த ஃபஸ்ட்டு பிளேஸ் கேன் பி ஃபில்ட் இன் n டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேங்களா, அதாவது n டிஃப்ரெண்ட் வே. செகண்ட் பிளேஸில் வந்து n minus 1, அதேமாதிரி தேர்ட் பிளேஸில் n minus 2. அப்போ ஆர்த் பிளேஸில் என்ன இருக்குது, n minus r plus 1. ஓகேங்களா, அப்போது நமக்கு பர்முட்டேஷன் எழுதுகிறப்போ அதாவது n ஆப்ஜெக்ட்ஸை r டைம்ஸ் வரைக்கும் எழுதுகிறோம். ஓகேங்களா, n ஆப்ஜெக்ட்ஸை r டைம்ஸ். அப்போது நமக்கு இங்கே பாருங்கள், இப்போ 5p3ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 5 ஃபேக்டோரியலில் 3 வரைக்கும் எழுதணும். அதாவது 3 வரைக்கும் அப்படின்னா 5 into 4 into 3ன்னு அர்த்தம். அதாவது நம்பர் 3 வரைக்கும் எழுதணும், 3 ரோஸ் வரைக்கும் எழுதணும். இப்போ நமக்கு வந்து 7p2ன்னு வச்சுக்கணும், 7 into 6, அவ்வளோதான், 2 டைம்ஸ் வரைக்கும் செகண்ட் பிளேஸ் வரைக்கும் எழுதணும். அப்போ 7 into 6. ஓகேங்களா, இது வந்து நமக்கு எத்தனாவது ரோ அப்படிங்கிறது தான், எத்தனாவது பிளேஸ் அப்படின்னு இருக்கிறது தான். அப்போ நமக்கு NPRனா n ஆப்ஜெக்ட்ஸ் r பிளேஸ் வரைக்கும் இருக்குது. அதுக்கு ஃபார்முலா என்னென்னா n into n minus 1, n minus 2 எக்ஸெட்ரா n minus r plus 1 அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் தியரம் 2 பாருங்கள். இருக்குன்னா இஃப் n greater than or equal to 1, n வந்து 1 அல்லது 1ஓட அதிகம், அண்ட் 0 less than or equal to r less than or equal to n, then NPR is equal to, இதுதான் கண்ணு NPRக்கு ஃபார்முலா. NPR is equal to n factorial by n minus 1 factorial. ஓகேங்களா, NPRக்கு ஃபார்முலா என்னன்னா n factorial by n minus r factorial. இங்கே பாருங்கள், இங்கே இருக்குல்லவா, இதுதான் n minus r factorial. நான் அது 1ன்னு போட்டிருக்கேன்னா r, n minus r factorial, n factorial by n minus r factorial. ஓகே, இப்போ NPR நம்ம எழுதுகிறப்ப இது எப்படி எழுதலாம், n ஆப்ஜெக்ட்ஸை r டைம்ஸ் எழுதுகிறோம். ஓகே, n ஆப்ஜெக்ட்ஸ் ஃபஸ்ட்டு பிளேஸில் n, செகண்ட் பிளேஸில் ஒன்று கம்மி, தேர்ட் பிளேஸில் அதுமாதிரி ஆர்த் பிளேஸில் n minus r plus 1. இதை நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு n minus r மல்டிப்ளை பண்ணி ஒரு n minus r டிவைட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இப்போ nலேருந்து n minus 1, n minus 2, n minus r plus 1. இப்போ n minus rனா அதுக்கப்புறம் ஒன்று குறைஞ்சிட்டே போகும், n minus r minus 1, அது மாதிரி போயிட்டே போகிறப்போ லாஸ்ட்டில் நமக்கு வந்து 1 வரைக்கும் எடுத்துக்கிறோம். அப்போது nல இருந்து 1 வரைக்கும் எடுக்கிறத நான் லாஸ்ட் எக்ஸசைஸ்லேயே சொன்னேன், ஃபேக்டோரியல்ஸ் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் வரைக்கும் எடுக்கப்போ nலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அப்போ 1 வரைக்கும் எடுத்தனால அது n ஃபேக்டோரியல் அப்படின்னு ரைட் பண்ணிக்கலாம். இது n minus r ஃபேக்டர். இப்போ 6 ஃபேக்டோரியல் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, 6லேருந்து எடுத்துக்கிட்டு 5, 3, 2, 1 வரைக்கும் போடுவோம்ல. அப்போ nலேருந்து எடுத்து நமக்கு 1 வரைக்கும் வந்திருக்கு. இப்போ இந்த n minus r நம்ம குறைச்சி எழுதுகிறோம். n minus r அதுலேருந்து ஒன்று லெஸ் பண்ணி, அதுலேருந்து ஒன்று லெஸ் பண்ணி, லாஸ்ட் வரைக்கும் லெஸ் பண்ணிகிட்டே போய் லாஸ்ட்டில் 1 வரைக்கும் நிறுத்திக்கிறோம். ஓகேங்களா, அதைத்தான் நம்ம n ஃபேக்டோரியல் எழுதுறோம். இப்போ பாருங்கள், ஃபார்முலா NPR is equal to n factorial by n minus r factorial ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகேவா.
நெக்ஸ்ட் பாருங்க ப்ராப்பர்ட்டிஸ் NPN இஸ் ஈக்குவல் டு NP(n-1), அதாவது n ஆப்ஜெக்ட்ஸை n டைம்ஸ் எடுக்கிறதும் n ஆப்ஜெக்ட்ஸை இதோட ஒன்று குறைவாக எடுக்கிறதுக்கு ஈக்குவல் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ NPN-1 ஃபார்முலா நமக்கு NPR அப்படின்னு இருந்தால் என்ன ஃபார்முலா? n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியலாக இதுதான் ஆர். அப்போ இது எழுதுகிறப்போ n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் ஆஃப் n-1 ஃபேக்டோரியல், ஆருக்கு பதிலாக n-1 இருக்குது. ஓகே, இப்போ இந்த மைனஸ் உள்ள அப்ளை பண்ணுங்கள், -n+1. ஓகேங்களா? அப்போ n மைனஸ் என்ன ஆயிரும்? 0 ஆயிருங்களா? அப்போ என்ன கிடைக்கும்? 1 மட்டும் தான் கிடைக்கும். அப்போ n ஃபேக்டோரியல் பை 1 ஃபேக்டோரியல். அப்போ n ஃபேக்டோரியல் பை 1 ஃபேக்டோரியல் எப்படி எழுதிக்கலாம்? n ஃபேக்டோரியல் அப்படின்னு ரைட் பண்ணிக்கலாமா? அப்போ n ஃபேக்டோரியலை NPN இந்த ஃபார்மேஷன் எழுதலாம். எப்படி? ஏன்னா n ஃபேக்டர் இதுக்கு ஃபார்முலா என்ன? n ஃபேக்டோரியல் பை n-n அப்படின்னு தானே கிடைக்கும். ஏன்னா NPRனா n ஃபேக்டோரியல் பை n-r. அப்போ எழுதுகிறப்போ நமக்கு இந்த n-n அப்படிங்கிறது என்ன ஆயிரும்? 0ன்னு கிடைக்கும். 0 ஃபேக்டோரியல் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் 1ன்னு, அதனால தான் இந்த n ஃபேக்டோரியல் இப்படி ரைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு எழுதியிருக்குது. ஓகேங்களா? இப்போ செகண்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்கள், NPR இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு n-1 PR-1. ஓகேங்களா? இதை தான் நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த ரிசல்ட்டை கொண்டு வர போகிறேன். இப்போ n அப்படியே இருக்கட்டும். இது பாருங்கள், NPR ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். NPR ஃபார்முலானா எப்படி எழுதுவோம்? n ஃபேக்டோரியல் டிவைட் பை n-r ஃபேக்டோரியல் எழுதுவோமா? அப்போ n-க்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது? n-1 ஃபேக்டோரியல் டிவைட் பை n மைனஸ் ஆருக்கு பதில் என்ன இருக்குது? r-1. ஓகேங்களா? அடுத்து இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மல்டிப்ளை பண்ணுறப்போ -r மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் கிடைக்குங்களா? பாருங்க, இது மல்டிப்ளை பண்ணால் n-1 -r மைனஸ் இன்ட்டு மைனஸ் +1. இப்போ +1 -1 கேன்சல் ஆகிறப்போ n-r ஃபேக்டோரியல். இந்த n இன்ட்டு n-1 எப்படி எழுதிக்கலாம்? n ஃபேக்டோரியல்னு எழுதிக்கலாமா? அப்போ நமக்கு இது எப்படி இருக்குது? NPRோட ஃபார்முலாவாக இருக்குது. ஓகேவா? ஓகே, தேர்ட் கொஷின் பாருங்கள். NPR இஸ் ஈக்குவல் டு n-1 PR ப்ளஸ் ஆர் இன்ட்டு n-1 PR-1. ஓகேங்களா? ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம். n-1 PR ஃபார்முலா எழுதுகிறப்போ n-1 ஃபேக்டோரியல் டிவைட் பை n-rங்கிறப்போ இது எழுதி -r போட்டிருக்கோம். ஓகேங்களா? நமக்கு இந்த NPRக்கு உங்களுக்கு ஃபார்முலா தெரியணும். இது மாதிரி இருந்தால் எப்படி எழுதுவோம்? இங்கே இருக்கிறது மேலே ஃபேக்டோரியல் டிவைட் பை n-r ஃபேக்டோரியல் தான் ஜென்ரல் ஃபார்முலா. இந்த இடத்துல n இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது? n-1. ஸோ n-1 ஃபேக்டோரியல் டிவைட் பை இதை எழுதி -r அதான் எழுதியிருக்கோம். ஓகேங்களா? ப்ளஸ் ஆர் இன்ட்டு அதுவும் அதே மாதிரி தான் n-1 ஃபேக்டோரியல் டிவைட் பை n-1 மைனஸ் ஆஃப் r-1. ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப்பில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த n-1க்கு ப்ராக்கெட் போட்டு -r தனியாக வச்சுருக்கேன். ஒன்றும் இல்லை, நான் எதுவுமே மாற்றலை, இது வரைக்கும் ப்ராக்கெட் போட்டுட்டேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த மைனஸ் உள்ள அப்ளை பண்ணுறப்போ -r +1 கிடைக்குங்களா? இப்போ -1 +1 கேன்சல் ஆகிட்டு n-r ஃபேக்டோரியல் கிடைக்கும். ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப்பில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நியூமரேட்டரில் டினாமினேட்டரில் ஒரு n-r மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இந்த இதில் மட்டும் இப்போது இதை மல்டிப்ளை பண்ணுறப்போ n-r இன்ட்டு n-1 ஃபேக்டோரியல் இருக்குது. டினாமினேட்டரில் n-r இன்ட்டு n-r-1. இதோட இது ஒன்று கம்மி. இப்போ n இன்ட்டு n-1 அப்படின்னு போட்டிங்கன்னா என்ன எழுதுவீங்க? n ஃபேக்டோரியல் எழுதுவோம்லவா? அப்போ n-r இன்ட்டு n-r-1ங்கிறப்ப n-r ஃபேக்டோரியல்னு போட்டுக்கலாம். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் இப்போ டினாமினேட்டர் ஆர் ஈக்குவல்ஸ் ஒரே டினாமினேட்டராக எடுத்தாச்சு. இப்போ இதில் என்ன இருக்குது? n-1 ஃபேக்டோரியல் ரெண்டுலேயுமே இருக்குது, வெளியே எடுத்துட்டேன். இப்போ இதில் ரிமைனிங் n-r இருக்குது, இதில் +r இருக்குது. -r +r கேன்சல் ஆயிரும். அப்போ n இன்ட்டு n-1 ஃபேக்டோரியல். அப்போ n இன்ட்டு n-1 எப்படி எழுதிக்கலாம்? n ஃபேக்டோரியல். அப்போ n ஃபேக்டோரியல் பை n-r ஃபேக்டோரியல்ங்கிறது என்ன ஃபார்முலா? NPRோட ஃபார்முலா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், எக்ஸசைஸ் 4.2ல் n-1 P3 ஈஸ்டு NP4 இஸ் ஈக்குவல் டு 1:10. ஓகே, இப்போ ஈஸ்டு அப்படின்னாவே ரேஷியோ அப்படின்னாவே என்ன அர்த்தம்? டிவிஷனா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிவிஷன் தான் ரைட் பண்ணியிருக்கேன். இப்போ n-1 P3 டிவைட் பை NP4 இஸ் ஈக்குவல் டு 1/10. ஓகே, இப்போ நமக்கு n-1 P3 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டேன், இதுவும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன். இப்போ n-1 இன்ட்டு P3னா n-1லேருந்து 3 டைம்ஸ். ஏன்னா 3 நான் இது சொல்லியிருக்கேன், இது ஆப்ஜெக்ட், இது எவ்வளோ டைம்ஸ் அப்படிங்கிறப்போ அப்போ n-1லேருந்து ஒன்று குறைச்சிட்டு எத்தனை டைம்ஸ் மட்டும் எழுதிக்கிட்டோம்? 3 டைம்ஸ் மட்டும் எழுதிக்கிட்டோம். இன்ட்டு 10 இஸ் ஈக்குவல் டு இதுவும் அதே மாதிரி 4 டைம்ஸ். அப்போ n ஒன்று குறைச்சிட்டே வாங்க. n இன்ட்டு n-1 n-2 n-3. ஏன்னா 1 2 3 4 டேர்ம்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதில் பாருங்கள் n-1 n-1 n-2 n-3லாம் கேன்சல் ஆச்சுன்னா n ஈக்குவல் டு என்ன கிடச்சிருக்கு? 10 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஓகேவா கண்ணே? நெக்ஸ்ட் பாருங்கள், 10PR-1 ஈக்குவல் டு 2 இன்ட்டு 6PR. ஃபைண்ட் ஆர். ஓகே, 10PR-1. இப்போ ஃபார்முலா நமக்கு NPR அப்படின்னா என்ன ஃபார்முலா? n ஃபேக்டோரியல் டிவைட் பை n-r ஃபேக்டோரியல். ஸோ இங்கே n இருக்கிற இடத்துல 10. ஸோ 10 ஃபேக்டோரியல் டிவைட் பை 10 மைனஸ் ஆஃப் r-1 இன்ட்டு ஃபேக்டோரியல். அதே மாதிரி இந்த சைடு எழுதுறப்போ 2 அப்படியே இருக்கட்டும். 6PR எப்படி எழுதிக்கலாம்? 6 ஃபேக்டோரியல் டிவைட் பை 6 மைனஸ் r ஃபேக்டோரியல். ஓகே, இப்போ இந்த மைனஸ் உள்ளே கொண்டு வரப்போ -r மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிருங்களா? அப்போ 11 - r ஃபேக்டோரியல் கிடைக்கும். ஓகே, இப்போ நமக்கு 10
10 ஃபேக்டோரியலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஏற்கனவே லாஸ்ட் எக்ஸசைஸ் சொல்கிறப்பே சொல்லியிருக்கேன். இப்போ இது வந்து 6 ஃபேக்டோரியல் இருக்குது. அப்போ இந்த சைடும் 6 ஃபேக்டோரியல் வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். 6 6 கேன்சல் பண்ணிக்கலாம் அல்லவா? அதனால் இந்த 10 ஃபேக்டோரியலில் 10 × 9 × 8 × 7 × 6 ஃபேக்டோரியல் ஓகேங்களா, டிவைடட் பை 11 - r ஃபேக்டோரியல். இந்த பக்கம் 6 - r இருக்கா, அது வரைக்கும் பிரிச்சுக்கிறோம். 11 - r 10 - r 9 - r ஒன்று ஒன்று குறைச்சிக்கிட்டே வரும். இதுலேருந்து ஒன்று குறைங்க. 11 - r 11 - r - 1 அப்படின்னு போடுறப்போ 11ல் 1 போச்சுன்னா 10. அதுக்கப்புறம் அதில் ஒன்று குறைங்க 9, அடுத்து 8, அது வரைக்கும் 6 - r ஃபேக்டோரியல்னு போயிட்டே தான் இருக்கும். எனக்கு இது வரைக்கும் போகுது, ஏன்னா இங்கே 6 - r ஃபேக்டோரியல் இருக்கலாம். இது 2 கேன்சல் பண்ணிக்கலாம், இது 2 கேன்சல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த 2 கேன்சல் பண்ணிங்கன்னா 4. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? 10 × 9 × 4 × 7 அதைத்தான் மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கேன். இல்லையா இது மல்டிப்ளை பண்ணாமல் எழுதணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், உங்களுக்கு என்ன இருக்குது? 10 × 9 × 4 × 7 ஓகேங்களா. இந்த 7 பிரிக்க முடியாது, இந்த 4 அப்படியே இருக்கட்டும். இந்த 10 எப்படி பிரிச்சுக்கலாம்? 5 × 2ன்னு பிரிச்சுக்கலாங்களா. இந்த 9 எப்படி பிரிக்கலாம்? 3 × 2 சாரி 3 × 3. இப்போ 7 இருக்குது. ஓகே, 7 ஃபஸ்ட்டு நம்பராக எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு இந்த சைடு எத்தனை இருக்குது? 1 2 3 4 5. அப்போ இந்த சைடும் 5 டேர்ம்ஸ் எழுதணும். அப்போ 7 எடுத்துட்டோம்னா அடுத்தது கண்டிப்பாக 6 5 4 அப்படி தான் போயிட்டே போடணும். அப்போ 6 வேணும்னா ஒரு 3யும் ஒரு 2வையும் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிட்டேன். அடுத்தது 5 வரும், அடுத்து 4 இருக்குது, அடுத்து 3 இருக்குது, ஒரு 2, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. பாருங்கள், இந்த சைடு வந்து 1 2 3 4 5, இந்த சைடு 1 2 3 4 5 கரெக்டாக ரிவர்ஸில் எழுதிக்கிறேன். ஏன்னா இங்கே இப்படி ஒன்று ஒன்று குறைஞ்சிட்டு தானே போகுது, அதே மாதிரி எழுதிக்கிறப்போ நீங்கள் இதில் எந்த டேர்ம் வேணாலும் எடுத்து ஈக்குவல் பண்ணிக்கலாம். இப்போ 11 - r எடுத்து ஃபஸ்ட்டு டேர்முக்கு ஈக்குவல், செகண்ட் டேர்மோட ஈக்குவல், எடுத்து ஈக்குவல் பண்ணல உங்களுக்கு ஆரோட வேல்யூ என்ன தான் கிடைக்கும்னா 4 தான் கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், இதில் சப்போஸ் 8 people enter an event in a swimming meet. ஓகே, ஒரு ஸ்விம்மிங் மீட்டில் 8 peoples வந்து இருக்காங்க. In how many would the gold, silver, bronze prizes be awards? இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு பார்க்குறப்போ 8 பீப்புள்ஸ் இருக்காங்க. அதில் எத்தனை ப்ரைஸஸ் கிடைக்கிது அப்படிங்கிறது தான் நமக்கு நம்பர் ஆஃப். அப்படிங்கிறப்போ நமக்கு 3 கிடைக்கிது. அதான் போட்டிருக்கோம் 8 பீப்புள்ஸ் அண்டு 3 ப்ரைஸஸ். அப்போ இது பர்முட்டேஷனில் எழுதுகிறப்போ 8 பீப்புள்ஸுக்கு 3 ப்ரைஸஸ் கிடைக்க போகுது. அப்போ 8p3. அப்போ 8p3 எழுதுகிறப்போ இது நமக்கு நம்பர் ஆஃப் டைம்ஸா. அப்போ 8 வந்து 3 டைம்ஸ் மீன்ஸ் 8லேருந்து 3 டேர்ம்ஸ். அப்போ 8 7 6. ஸோ மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்கோம். ஓகேங்களா? இப்போ செகண்ட் பாருங்கள், அதே மாதிரி 3 men have 4 coats, 5 waistcoats and 6 caps. In how many ways can they wear them? ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 3 மென்ஸ் இருக்காங்க. 3 மென்ஸில் 4 கோட்ஸ் வாங்குறாங்க. அப்போ 4p3. அடுத்து இன்னொன்று என்ன வாங்குறாங்க? 5 ஃபைட்ஸ் வாங்குறாங்க, 5p3. அடுத்து 6 கேப்ஸ் வாங்குறாங்க, 6p3. ஓகேங்களா? ஆப்ஜெக்ட்ஸ் இது தான். மொத்தமாக எத்தனை பேத்துக்கு வாங்குறாங்க? 3 மெம்பர்ஸ்க்கு தான் வாங்குறாங்க ஒவ்வொரு திங்ஸும். ஓகேங்களா? அப்போ 4p3 எப்படி எழுதிக்கலாம்? 4 × 3 × 2 3 டேர்ம்ஸ் வரைக்கும் எழுதியாச்சு. அடுத்து 5p3 5 × 4 × 3 3 டேர்ம்ஸ். அங்கே இது வந்து நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். அப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து இங்கேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். 5னா 5க்கு அப்புறம் அடுத்தது என்ன? 4 அப்படியே ரிவர்ஸில் போகிறது. அப்போ 6p3னா 6 3 டேர்ம்ஸ் எழுதிக்கிட்டோம். இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 1,72,800 கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். டிட்டர்மைன் த நம்பர் ஆஃப் பர்முட்டேஷன்ஸ் ஆஃப் த லெட்டர்ஸ் ஆஃப் த வேர்ட் சிம்பிள் if all are taken at a time. ஓகேங்களா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா நம்பர்ஸையும் லெட்டர்ஸையும் எடுக்க சொல்லியிருக்காங்க. இதில் how many letters? 1 2 3 4 5 6. அதுதான் n = 6. ஓகேங்களா? இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? இஃப் ஆல் ஆர் டேக்கன் அட் ஏ டைம்ஸ். ஆல் ஆர் டேக்கன் ஐட்டம்ஸ்னால் இங்கே எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கோ அத்தனை டைம்ஸ் எடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ r = n எடுத்துட்டோம். அப்போ ஆரோட வேல்யூ என்ன தான் இருக்கும்? 6ஆக தான் இருக்கும். அப்போ npn பார்த்தீங்களா? இது r n போட்டனால npn. அப்போ 6p6 அப்படிங்கிறப்போ நமக்கு 6 டைம்ஸ் எழுதணும். 6 டேர்ம்ஸ் வரைக்கும் எழுதுங்கிறப்போ 6 ஃபேக்டோரியல் அர்த்தம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் npn = n ஃபேக்டோரியல்னு ப்ரூவ் பண்ணமல்லவா, அதுதான். அப்போ 6 ஃபேக்டோரியல் எப்படி எழுதிக்கலாம்? 6 × 5 × 4 × 3 × 2 × 1. ஸோ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னா 720. ஓகேவா? A test consists of 10 multiple choice question. ஓகே, ஒரு டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 10 மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் இருக்குது. இன் ஹவு மெனி வேஸ் கேன் த டெஸ்ட் பி ஆன்சர்ட் இஃப், அதாவது இங்கே சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஈச் கொஷின் ஹேவ் 4 சாய்ஸஸ். ஓகே, ஒவ்வொரு கொஷினுக்கும் 4 சாய்ஸஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. த 4 கொஷின்ஸ் ஹேவ் 3 சாய்ஸஸ். 4 கொஷின்ஸுக்கு 3 சாய்ஸஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் த ரிமைனிங் ஹேவ் 5 சாய்ஸஸ். அதாவது இந்த 10 கொஷினில் 4 கொஷினுக்கு 3 சாய்ஸஸ் இருக்குது, ரிமைனிங் கொஷின்ஸுக்கு எல்லாமே 5 சாய்ஸஸ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து த கொஷின் நம்பர் n ஹேஸ் n+1 சாய்ஸஸ். அதாவது கொஷின் நம்பர் nth கொஷின் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ சாய்ஸஸ் இருக்குன்னா அதோட ஒன்று அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கொஷினுக்கு நம்பர் ஆஃப் வேஸ், அதாவது 4
ஈச் கொஷின்ஸ் ஹேவ் 4 சாய்ஸஸ். அப்போது கொஷின்ஸ் வந்து நமக்கு எத்தனா 10 கொஷின்ஸ் இருக்குது. அப்போது 4 சாய்ஸஸ் அப்படிங்கிறப்போ 4 பவர் 10. ஓகேங்களா. அடுத்து செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 சாய்ஸஸ் ஃப்ரம் 4 கொஷின், 5 சாய்ஸஸ் ஃப்ரம் ரிமைனிங் கொஷின். ரிமைனிங் கொஷின்ஸ் மீன்ஸ் 10ல் 4 போச்சுன்னா 6 கொஷின்ஸ். ஓகேங்களா. சாய்ஸஸ் வந்து கீழே இருக்குது, நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து மேலே இருக்குது. ஓகேங்களா. அதாவது நம்பர் ஆஃப் ஈவெண்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது ஆப்ஜெக்ட்டு ஈவெண்ட் எடுக்கிறப்போ ஆப்ஜெக்ட் மேலே இருக்கும், ஈவெண்ட் அப்படி கீழே இருக்கும். அப்போ ஈவெண்ட்டுங்கிறது நம்பர் ஆஃப் சாய்ஸஸ், ஆப்ஜெக்ட்டுங்கிறது நம்பர் ஆஃப் கொஷின்ஸ். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் தேர்ட் ஒனுக்கு ஃபஸ்ட்டு கொஷின் ஹேஸ் 2 சாய்ஸஸ். எப்படி 2 சாய்ஸஸ் வந்தது? nth கொஷின் எடுக்கிறோம் அப்படின்னா n+1 சாய்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்களா. அப்போ ஃபஸ்ட்டு கொஷினை இதோட ஒன்று சேர்த்து 1+1 அப்படிங்கிறப்போ 2 சாய்ஸ், செகண்ட் கொஷினுங்கிறப்போ 3 சாய்ஸ். அதே மாதிரி போயிட்டே இருக்கிறப்ப நமக்கு 10 கொஷின்ஸ் இருக்கா. அப்போ 10 கொஷின்ஸ்க்கு போடுறப்ப என்ன கிடைக்கும்? 10+1 அப்படிங்கிறப்போ 11 சாய்ஸஸ். அப்போ 11 ஃபேக்டோரியல். ஏன்னா 2 × 3 × 4 இந்த இடத்துல 1 இருந்தால் அது 11 ஃபேக்டோரியல், அது தான் போட்டிருக்கோம். ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். எ ஸ்டூடெண்ட் appears in an objective type test when contains 5 multiple choice questions. Each questions have 4 choices out of which one correct question answer. ஓகே, இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா அப்பியர்ஸ் எத்தனை இருக்குன்னு ஆப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து கண்டெயின் 5 மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ். ஈச் கொஷின்ஸ் ஹேவ் 4 சாய்ஸஸ். ஒவ்வொரு கொஷினுக்கும் 4 சாய்ஸஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவுட் ஆஃப் விச் 1 கரெக்ட் ஆன்சர் இருக்குது. 1 கரெக்ட் ஆன்சர் சொன்னாங்கன்னா ஓகே. இப்போ பாருங்கள், வாட் இஸ் தி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் கேன் பி ஸ்டூடெண்ட் கிவ். மேக்ஸிமம் நம்பர் கேட்டிருக்காங்க. செகண்ட் ஒன், ஹவு வில் த ஆன்சர்ஸ் சேஞ்ச் இஃப் ஈச் கொஷின் மே ஹவ் மோர் தென் 1 கரெக்ட் ஆன்சர். ஓகே, இப்போ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அப்படிங்கிறப்போ நமக்கு 5 மல்டிபிள் சாய்ஸ் இருக்குது. ஒவ்வொரு கொஷினுக்குமே எவ்வளோ சாய்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா 4 சாய்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மேக்ஸிமம் இவ்வளோ தான் கிடைக்கும். 4 சாய்ஸஸ் இருக்குது. நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து 5. ஓகேங்களா. அடுத்து செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஹவு வில் த ஆன்சர்ஸ் சேஞ்ச் இஃப் ஈச் கொஷின் மே ஹவ் மோர் தென் 1 கரெக்ட். மோர் தென் 1 கரெக்ட், ஒன்னோட அதிகமாக ஆன்சர் சொல்கிறது. பாருங்கள், இஃப் 1 ஆன்சர் மே கரெக்ட் 1 ஆன்சர், இல்லை 2 ஆன்சர் சொல்லலாம், 3 ஆன்சர் சொல்லலாம், 1 கொஷினுக்கு 4 ஆன்சர் சொல்லலாம், 5 ஆன்சர் சொல்லலாம். ஏன்னா நமக்கு 5 மல்டிபிள் சாய்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா 5 வரைக்கும் சொல்லலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் கரெக்ட் ஆன்சர்ஸ் அப்படிங்கிறப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். 1 + 2 + 3 + 4 ஆட் பண்ணுறப்போ 15 கிடைக்குது. அப்போது 15 சாய்ஸஸ்க்கு எத்தனை நம்பர் ஆஃப் கொஷின்? 5 நம்பர் ஆஃப் கொஷின். ஓகேங்களா. இதுதான் நம்பர் ஆஃப் சாய்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ஹவு மெனி ஸ்ட்ரிங்ஸ் கேன் பி ஃபார்ம்டு ஃப்ரம் த லெட்டர்ஸ் ஆஃப் த வேர்ட் ஆர்டிக்கிள் ஸோ தட் வவல்ஸ் ஆக்குபை ஈவன் பிளேசஸ். ஓகே, இப்போ நமக்கு மொத்தமாக 1 2 3 4 5 6 7 இருக்குது. 7ல் நமக்கு வந்து பார்த்தோன்னா ஈவன் பிளேஸில் நான் பிளேசஸ் 7 பிளேசஸ் பிரிச்சிருக்கேன். ஈவன் பிளேசஸில் என்ன இருக்குது அப்படின்னா ஆர்டிகல்ஸ், அதாவது வவல்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ இந்த இதில் இருக்கக்கூடிய ஆர்டிக்கிள்ங்கிற லெட்டரில் இருக்கக்கூடிய வவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா EAEIன்னு இருக்குது. அதேமாதிரி இதில் இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட்ஸ் வந்து ரிமைனிங் லெட்டர் RTCL இருக்குது. ஓகேங்களா. வவல்ஸ் கேன் ஆக்குபை, அதாவது நமக்கு 3 இருக்கனால 3 ஃபேக்டோரியல்ஸ். அதுமாதிரி அதர் லெட்டர்ஸ் மீன்ஸ் என்னது கான்ஸ்டன்ட்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 4 ஃபேக்டோரியல்ஸ் இருக்குது. அப்போ டோட்டல் வேஸ்ங்கிறப்ப 3 × 4 அதுதான் போட்டு காமிச்சிருக்கேன். ஓகேங்களா. மல்டிப்ளை பண்ணி 3 ஃபேக்டோரியல்னா 3 × 2 × 1, 4 ஃபேக்டர்னா 4 × 3 × 2 × 1. ஓகேவா. ஓகே, 8 women and 6 men ஆர் ஸ்டாண்டிங் இன் எ லைன். ஓகே, ஒரு லைனில் 8 உமனும் 6 மென்னும் இருக்காங்க. ஓகே, ஹவு மெனி அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆர் பாசிபிள் இஃப் எனி இண்டிவிஜுவல் கேன் ஸ்டாண்ட் இன் எனி பொசிஷன். ஓகேங்களா. இன் ஹவு மெனி அரேஞ்ச்மெண்ட்ஸ் வில் ஆல் 6 men be and standing next be one another. In how many arrangements will no 2 men be standing next to one another. அதர் வந்து இதில் 6 men நிற்கிறாங்க, அதுக்கப்புறம் another person நிற்கிறாங்க. இதில் 2 men நிற்கிறாங்க, அடுத்து another person. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர் பாசிபிள் இஃப் த இண்டிவிஜுவல்ஸ் கேன் ஸ்டாண்ட். ஒவ்வொருத்தராக இண்டிவிஜுவலாக இருக்குது. ஓகே, ஒரு மேனு ஒரு மென்னு அப்படிங்கிற மாதிரி. இதில் பாருங்கள், ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நமக்கு மொத்தமாக 8 உமனு 6 men இருக்குது. அப்போ மொத்தமாக எவ்வளோ இருக்காங்கன்னா 14 persons கேன் ஸ்டாண்ட் இன் த 14 ways. ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக சொல்லியிருக்காங்க. ஆர் பாசிபிள் இண்டிவிஜுவல்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக நிற்கிறப்போ 8 உமனுங்கிறப்போ 8 நின்றுருப்பாங்க, 6 மென்ங்கிறப்போ 6. அப்போ மொத்தமாக வந்து பார்த்தோம்னா 14 மெம்பர்ஸ். அப்போ 14 மெம்பர்ஸும் 14 வேலை நிற்பாங்க. அதை தான் 14 ஃபேக்டோரியல்ஸ்னு போட்டிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக நமக்கு வந்து பார்த்தோன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 14 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதில் நமக்கு மென் மட்டும் எடுக்க சொல்லியிருக்காங்க 6. அதான் 14ம் இது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு, இது வந்து மென்னு 6 இருக்காங்க. அதான் எடுத்திருக்கேன். அப்போ நம்பர் ஆஃப் வேஸ் பார்க்குறப்போ நமக்கு ஃபார்முலா வந்து இது ஒன்று இருக்குது கண்ணு. அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட்
டிஃப்ரெண்ட் இதில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒன்று சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா எம் ஃபேக்டோரியல் இன்ட்டு என் மைனஸ் எம் ப்ளஸ் ஒன் ஃபேக்டர். அதாவது டோட்டலில் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒன்று செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு. அப்போ எம்னா நமக்கு 6 இன்ட்டு இது வந்து பார்க்குறப்போ என் அப்படிங்கிறது நமக்கு 14 மைனஸ் 6 ப்ளஸ் 1. ஸோ இது சிம்பிளிஃபிகேஷன் 9 ஃபேக்டோரியல். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மொத்தமாக இருக்கக்கூடியதில் 6 எடுக்கிறோம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என் மைனஸ் கே, எம்முங்கிறது என் மைனஸ் கே, அதாவது 14லேருந்து 6 மைனஸ் பண்ணிங்கன்னா 8. ஸோ இதுக்கு ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா எம் ஃபேக்டோரியல் எம் ப்ளஸ் 1 இன்ட்டு பிகே. அப்போ நமக்கு எம்னா 8 ஃபேக்டோரியல் எம் ப்ளஸ் 1 அப்படிங்கிறப்போ 8 + 1ங்கிறது 9p6. ஓகேவா?